இன்னைக்கு இந்த ப்ரொமோல வர கமெண்ட்ஸ தான் இப்ப படிக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ப்ளீஸ் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது என்ன ப்ரொமோ அப்டின்னா, இன்னைக்கு சாட்டர்டேன்றதுனால விஜய் சேதுபதி சார் வந்திருக்காரு. அவங்ககிட்ட நம்ம ஒரு டாஸ்க் குடுக்க சொன்னா, அவங்கவங்க ஜோடியோட சேர்ந்து சுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் தலைவர் எங்கன்னே தெரியல அப்டின்ற மாரியும் சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்த கமெண்ட் தான் இப்ப படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் படிக்கலாம் வாங்க. எல்லையை மீறும் வியானாக்கு இந்த வாரம் எண்டு கார்டு கொடுத்தால் மிக சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. வியானா பண்ணுறது நிறைய பேருக்கு இப்போ பிடிக்கல, பொய்யானா வேற சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அவங்கள வீட்டை விட்டு துரத்துனா போதும் அப்படின்ற மாதிரி தான் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. சரி, நம்ம அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மண்ணெண்ணெய், வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய் இந்த ப்ரோமோ கொஞ்சம் முன்னாடியே தான் போட்டால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா சாட்டர்டே சண்டேயில் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு மேலே தான் ப்ரோமோவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி என்ன எடிட்டிங் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு அந்த விஜய் டிவி ஆப்குள்ளே போய் பார்த்துட்ருக்கோம். ஆனால் எதுவுமே வரவே கிடையாது. அதுக்கு தான் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா இந்த ப்ரோமோக்கு அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. சரி, நம்ம அடுத்த கமெண்ட் படிக்கலாம். இந்த கமெண்ட்லேயும் கியூட் என்ற பெயரில் வியன்னா செய்த அனைத்து கிரின்ச் வேலைகளும் தரமான கேள்விகளை கேட்பார் என நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார்கிட்ட சொல்கிறாங்க. அது கீழே இருக்க கமெண்டில் இவங்க தான் பண்ணியிருக்காங்க போல். பார்வதி வசந்தியாக செய்து கொடுத்த அனைத்து வேலைகளும் இறுதியில் ஒன்றும் கிடைக்கவில்லை அப்படின்னு. பாவம் அந்த பயப்புள்ள என்னமோ நல்ல பொண்ணாக மாறி இருக்கிற வேலைலாம் செஞ்சுட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த பசங்க நல்லா நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களுக்கு எடுத்துன்னு போய் அந்த டாஸ்க்கை பேர் சொல்லி ஸ்டார் வாங்கி கொடுத்துட்டாங்க. அதை தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. எவ்வளோ நல்லவங்களா இருந்தாலும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதை தான் உலகம் நினைக்கும் அப்படின்றது இது ஒரு உதாரணமாகவே இருக்குது. சரி, நம்ம அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம். இந்த கமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் குரூப்பிஸ்ட்டை பற்றி பேசுகிறாங்க. கனி விக்ரம் தலைமையில் ஒரு குரூப் இருக்குங்களாம். கணவன் மனைவி ஒரு குரூப்பு. அப்படி செயல்படும் வரைக்கும் இந்த பிக் பாஸ் 9 வந்து தோல்வி தான், டிஆர்பி போகவே போகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே இருக்க கமெண்ட்ஸில் பாரு அமைதியாக சைலண்ட்டாக இருந்தால் சீண்டி பார்க்குறீங்க, எல்லா ஹவுஸ்மேட்ஸும் ஆனால் அவங்க ஒரு வார்த்தை பேசுனா கூடி வந்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அந்த ஒரு பொண்ணை தான் வச்சு செஞ்சிட்ருக்காங்க. பார்க்கலாம், இந்த வாட்டி என்னமோ எனக்கு பாரு தான் டைட்டில் வின்னர் அடிப்பாங்களோன்ற மாதிரி ஒரு சந்தேகமாக இருக்குது. உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம அடுத்த கமெண்ட்டுக்கு போயிடலாம். இது தலைப்புச் செய்தி அப்படி சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. பிரஜின் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் என்ற தேர்ந்தெடுக்கப்பட்டதை அறிந்த சாண்ட்ராவின் புருஷன் அதிர்ச்சியில் மயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ அவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி தான் விளையாடிட்டு இருக்காங்க. நேற்று நல்லா பண்ணதுலேயும் நம்ம சாண்ட்ரா வந்து பிரஜனை தான் சொல்கிறாங்க. ஐஸ்கிரீம் கொடுத்ததுலையும் பிரஜனை தான் சொல்கிறாங்க. அவங்க அவர் வீட்டுக்காரர் விட்டு தான் தரமாட்டுறாங்க. சரி, ஓகே, நம்ம அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிச்சிடலாம். இந்த கமெண்ட் பாருக்கு வந்தது. உன் கண்ணுக்கு பாரு மட்டும்தான் தெரியும், வேற யாரும் தெரிய மாட்டாங்க. உன் ஃப்ரெண்டை போய் கேளு, அவன் என்ன வேலை செஞ்சான். அப்புறம் எல்லாரையும் வந்து கேளு. இதில் வேற அவர் இந்த வாரம் தலைவராம் உட்கார வெ வெப்பங்க போல. நல்ல கேம் பிளான், சூப்பர் மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன்னு சொல்கிறாங்களா இல்லை எஃப்ஜியை சொல்கிறாங்களான்னு தெரியல. சரி, நம்ம அடுத்த கமெண்ட் சொல்லிட்டு படிக்கலாம். இந்த கமெண்டில் பிரஜனை நெக்ஸ்ட் தலைவராக மாற்ற பிளான், ரம்யா வெளியே போனால் அவர் தானே தலை, நல்ல கேம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டீமையே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த வாரம் ரம்யா தான் போவாங்கன்னு முடிவே பண்ணிட்டாங்க போல். சரி, அது கீழே இருக்கிற கமெண்டில் போன வாரம் பிரஜனை விஜய் சேதுபதி சார் திட்டும்போது எஃப்ஜே ரொம்ப துள்ளிக்கிட்டு இருந்தாருன்னு பாரு கூட சொன்னான். இந்த வாரம் என்ன ஆச்சு? எஃப்ஜே வி மாட்டிக்கிட்டாரு, சாரி விஜய் சேதுபதி சார்கிட்ட மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க போல். சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் பிரஜின், செல்லாது வேஸ்ட்டு பர்ஃபார்மர் கானா வினோத், இது சுத்தமாக செல்லாது. விஜய் சேதுபதி நாட்டாம தீர்ப்பை மாற்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்ட மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறாரு, என்ன பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.